ஜுல்பிகார் சாப் இருக்கிறாரு, பெரிய டாக்டர், அவரு கனடால இருக்கிறாரு, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மனிதர். அவங்க இடத்துல ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. கணவன் மனைவி 2 பிள்ளைகள் வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் நாங்க 6 இயர்ஸ் நாங்க ஒன்றுக்கு வாழ்ந்துட்டோம், இப்ப 2 பேருக்கும் பிரிஞ்சு வாழணும், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு இயலாது. இப்ப மௌலானா பார்த்தாங்க பெரிய ஒரு பிரச்சனை, 6 வருஷம் வாழ்ந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து இருக்கிறாங்க, ஏன் பிரிய போறீங்க? கவுன்சிலிங் செஞ்சாரு, தனித்தனியா எடுத்து பேசினாங்க. சொன்னாங்க மனைவி முந்தி இவர் வீட்டுக்கு வரத்துல சந்தோஷமா இருக்கும், வீட்டுக்குள்ள ஹாப்பியா இருக்கும், எங்கடா கணவன் வரமாட்டாரா அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்ப எப்படின்னா இவர் வீட்டுக்கு வராம இருந்தா நல்லமே அப்படின்னு மனசுக்கு வெறுப்பன் உண்டாக்கி வரால. எங்களுக்கு தெரியாது, வீட்டுக்குள்ள வந்தா கோபமும் ஏச்சும் பேச்சும் எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை. இப்ப கணவனை கூப்பிட்டு கேட்டாரு. கணவனை கூப்பிட்டு கேட்டோன்னே கணவன் சொன்னாரு, நான் நல்ல பிசினஸ் செஞ்சு கொண்டிருந்தேன், இப்ப நான் பிசினஸ்ல லாஸ்ட் ஆகிட்டேன், நான் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல பஜார்ல இருக்கிற பிரச்சனையோட வீட்டுக்கு போவேன். இப்ப வீட்டுக்கு போனா பாக்குறதெல்லாம் எனக்கு கோபமாத்தான் விளங்குது, எனக்கு ஆத்திரமாத்தான் விளங்குது, அதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை. இப்ப சொன்னாங்க 2 பேரையும் உட்கார வச்சு, நீங்க 2 பேரும் ஒரே ஒரு வேலையை செய்யுங்க, ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்குங்க. என்ன சுண்ணத்துண்டா, வீட்டுக்குள்ள வரத்திலே வாசல்ல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு வீட்டுக்குள்ள என்டர் ஆகுங்க. மாப்பிள்ளைக்கு சொன்னாங்க, மனைவிக்கு சொன்னாங்க, வீட்டுக்குள்ள நீங்க என்னத்தான் வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வந்து மாப்பிள்ளைய சிரிச்ச முகத்தோட வரவேறுங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு. இது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வீட்டுக்குள்ள வரத்திலே சிரிச்ச முகத்தோட சலாம் சொல்லி கொண்டு வருவாங்க, நான் சிரிச்ச முகத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வலைக்கும் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள எடுப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த சுன்னத்தை நீங்க ஹயாத்தாக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மனைவியும் கணவனும் பார்த்தாங்க, நாங்க பிரியிற லெவலுக்கு வந்திருக்கிறோம், ஜஸ்ட் ஒரே ஒரு சலாம், இதால என்ன நடக்க போகுது? இதால ஒன்னும் நடக்க போகுது இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம், மௌலானா சொல்றாரு, நாங்க செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அண்டையில இருந்து ஆரம்பிச்சாங்க. மௌலானா அவங்களோட கிதாபுல எழுதுறாங்க, 2 கிழமைக்கு பின்னால மாப்பிள்ள கால் பண்றாராம், ஹஜ்ரத் நாங்க இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக் கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ், நாங்க இனிப்புற இது மாதிரியான தவறான அந்த யோசனைக்கு போக மாட்டோம். இப்ப கேட்டாங்க மௌலானா, வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் திஸ் நார்மல் சுன்னா? இந்த சர்வசாதாரணமான சுன்னத்துல சீக்ரெட் என்ன? சொன்னாங்க மௌலானா, நீங்க வீட்டுக்குள்ள போகத்துல நேரத்தோட ஷைத்தானோட போறீங்க, நீங்க மனைவிய பாக்கறதுல ஷைத்தான் மாதிரி விளங்குது. இப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டுச்சு, நீங்க இப்ப சலாம் சொல்றீங்க வாசல்ல இருந்து, அந்த ஷைத்தான் இதுக்கு பின்னால இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லி வாசல்ல நின்றுடுறான். நீங்க மனிதனாக உள்ள போறீங்க, உங்களோட ஷைத்தான் வாருது இல்ல. இப்ப வீட்டுக்குள்ள உங்களுக்கு மனித பண்புகள் தான் இருக்குது, இப்ப வீட்டுக்குள்ள சூழல் உங்களுக்கு சரியானதாக மாறிடுச்சு அப்படின்னு